Hi all, welcome to Deepi's Vlogs. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 12,000 கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அனில் கம்பு மாவு. மேபி இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். இந்த அனில் பிராண்டில் வந்து வெறும் கம்பு மாவு மட்டும் இல்லாமல் திணை மாவு, ராகி சேமியா, திணை சேமியான்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி வீடியோன்னு. அனில் கம்பு மாவுல எப்படி தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து சேர்த்து செய்யறதுனால ஒரு 8 ஸ்பூன் கிட்ட மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு கரண்டில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டி கட்டியா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்மூத்தா. நான் இந்த வீடியோல சொல்ற மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா வந்து இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு கரண்டின்னு சொல்லுவாங்க, நான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி கரண்டில வந்து ஒரு கரண்டி வந்து நார்மலா இட்லி தோசைலாம் சுடுவோம்ல, அந்த மாவை வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கம்பு மாவும் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம நார்மலா கூட தோசை சுடலாம். இது ஒரு மெத்தடு. மாவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நல்லா நிறைய இருக்கு கையில எடுத்து பார்க்கும் போதே. இது இன்னொரு மெத்தட். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதோட ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்க வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த தோசை பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியா இருக்கும், கீழே வந்து மாவு கட்டியா இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும். நெக்ஸ்ட் ஒரு தோசை தவால வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தோசை ஊத்துனீங்கன்னா சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடும். டேஸ்ட் வைஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் எடுத்த கிளிப்ஸ்லாம் வந்து வீடியோ ஆன் பண்ணாம எடுத்திருந்தோம் போல. ஃபைனல் தோசை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைட் கிரீனிஷ்ல டேஸ்ட் வைஸ்மே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொன்னல, அதுலயுமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், அதுலயுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நீங்க இந்த மாதிரி கம்பு தோசைலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம தீபிஸ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் watching. Bye.